இன்றைக்கு என்ன பார்க்க போகிறீங்களா? கடைசியாக போட்ட வீடியோவில் பார்த்து கண்ணில் மெட்ரிங் தானே செகண்ட் தான் சரி இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா பூலியன் சமன்பாடுகளை ஒரு வடிவத்திலிருந்து இன்னும் ஒரு வடிவத்திற்கு மாற்றுது. சரி, அதில் முதலாவது பாயிண்ட் பார்த்துக்கோ, புக் எடுக்க இல்லையா? தரப்பட்ட பூலியன் கோவையினை முழுவதும் நிரப்பியாக மாற்றிய பின்னர் 8ஆம் பக்கம் எடுத்துக்கொள்ளலாம். தரப்பட்ட பூலியன் கோவையினை முழுவதும் நிரப்பியாக மாற்றிய பின்னர் அதற்கு தி மோகன் விதி மற்றும் இரட்டை நிரப்பு விதிகளை பிரயோகிப்பதன் மூலம் பூலியன் கோவையினை ஒரு வடிவத்திலிருந்து இன்னும் ஒரு வடிவத்திற்கு மாற்றலாம். கிருஷ்ண வாரா உண்மை அட்டவணை இருந்துச்சு சரியா? கொஞ்சம் உண்மை அட்டவணை இருந்தா சரியா? இவர் சிம்பிளா இருந்துச்சு. சைவர் வந்து சரியா? இப்போ ரூம் அட்டவணை இருக்கு. இதை ஏ என்று எடுத்துக்கோ, இதை பி என்று எடுத்துக்கோ, இதை செட் என்று எடுத்துக்கோ சரியா? பி எடுத்துக்கோ. இதுக்கு ஏதோ ஒரு கேட் யூஸ் பண்ணுறாங்க. என்ன கேட் எழுதுல இப்படி ஒரு விட வருது சரியா? இப்போ இதில் உனக்கு 2 வகையான கோவைகள் எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா திரும்ப முதல்ல இருந்து சொல்லி வரையில ஏன் எடுக்கலாம். இப்போ நம்ம சுருக்கல்கள் படிச்சிருந்தோம், நீ அதுவும் பார்க்கலாம். அவ்வளோ தெரிஞ்சு பாரு, என்ன அவ்வளோ தேவைப்படும். இப்போ 6ஆம் வருஷம் நிறையா இருக்குது எக்ஸாம் இருக்குது, அதெல்லாம் தான் ஃபுல்லாக போட்டுருக்கு சுருக்கல்கள். வீடியோவில் பார்த்துருக்கு இல்லாடி இதில் கேட்டுப்படி. இப்போ என்னென்னா இதில் இந்த 2 வகையான கோவைகள் எடுக்கலாம். ஒன்று சொல்லுவோம் நைட்டு அந்த கோவையில் சொல்லுவோம் பூலியன் எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம், இல்லாட்டி பூலியன் கோவைகள்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட நம்ம அவுட்புட் என்றோம். அது வந்து இதுதான். அதாவது அவுட்புட் என்றது என்னென்னா இதில் சுருக்கின வடிவம். இந்த உண்மை அட்டவணையில் ஒரு கோவை எடுத்தோம், அந்த கோவை எடுத்து சுருக்கி எடுத்தோம்னா நம்ம எடுக்கமே ஒரு அவுட்புட். அதாவது சர்க்கியூட்லேருந்து இந்த அவுட்புட் எழுதுகிறோம், அந்த அவுட்புட் வரும். அதை சுருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் பூலியன் ஸ்லோ. சரியானே? இப்போ இந்த பூலியன் கோவை எப்படி எடுக்கிறேன்னா இந்த ஒன்றுக்கு நேராக இருக்கிற எல்லா டேர்ம் அதாவது இந்த பதங்களை சொல்லுவோம் என்னென்னா மின் டேர்ம்ஸ் என்று சொல்லுவோம். மின் டேர்ம்ஸ் என்ன ஒன்றும் இல்லை, இது அவ்வளோத்தையும் பெருக்கி விடும். அந்த குறித்த சந்தர்ப்பத்தில் இருக்கிற உள்ளீடுகள் அவ்வளோத்தையுமே பெருக்கி விடும். ஆனால் எனக்கு விட ஒன்று வரும். ஒன்றுக்கு நேராக அடிக்கிற எல்லா டேர்மையுமே சொல்லுவோம் மின் டேர்ம்ஸ். சரியா? இந்த ஒன்றுக்கு நேராக அடிக்கிற எல்லா டேர்மையும் என்ன பண்ணணும்னா பெருக்கி விடும். பெருக்கி எனக்கு விட ஒன்று வரணும். சரியா? பூஜ்ஜியத்தையும் பெருக்கினா ஒன்று வருமா? வராது. அப்போ நான் பூஜ்ஜியத்தை என்னவா மாற்றணும்? எனக்கு ஒன்றா மாற்றணும். அப்போ இந்த குறித்த சந்தர்ப்பத்தில் ஏ பூஜ்ஜியமா, அப்போ எது ஒன்றா அடிக்கும்? பி பூஜ்ஜியம் இல்லையா? ஏ பூஜ்ஜியமா, எனக்கு ஒன்று தேவை. அப்போ என்ன பண்ணலாம்? பூஜ்ஜியமா பண்ணலாம், ஒன்றா மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம்? பார் போடணும். அப்போ இதை எப்படி எழுதணும்னா நல்லா பாரா மின்டம் ஒன்றுக்கு நேராக இருக்கிற எல்லாமே மின்டம் வந்து சொல்லுவோம். மின்டம்னா பெருக்கி விடணும், விட உண்டாகணும். ஏ பார் பி பார் சரியா? அதே மாதிரி இங்கே எப்படி வரும்னா ஏ பார் பி என்று வரப்போகுது. சரியா? ஏன்னா பி இங்கே உண்டாக. இப்போ பூஜ்ஜியத்துக்கு நேராக இருக்கிற எல்லாத்தையுமே மெக்ஸ்டம் என்று சொல்லுவோம். மெக்ஸ்டம் என்னன்னா எல்லாத்தையுமே கூட்டி விடணும், விட பூஜ்ஜியம் வரும். இப்போ நல்லா பாரு, இது எல்லாத்தையுமே கூட்ட போகணும். ஒன்றையும் பூஜ்ஜியத்தையும் கூட்டினா பூஜ்ஜியம் வருமா? வராது. அப்போ இந்த ஒன்றை என்ன பண்ணணும்? பூஜ்ஜியமாக மாற்றணும். அப்போ ஏ பார் சக பி என்று வரப்போகுது. இங்கே என்ன வரப்போகுது? ஏ பார் சக பி பார் வரப்போகுது. சரியா? இப்போ இந்த எழுதியிருக்கேன் இந்த மெக்ஸ்டர்ம்ஸ் எல்லாத்தையுமே பெருக்கி விட்டதுன்னா இந்த மெக்ஸ்டர்ம் எல்லாத்தையுமே பெருக்கி விட்டதுன்னா வரப்போகிறத சொல்லலாம் பொஸ்ன்னு சொல்லலாம். இந்த மின்டம் எல்லாத்தையுமே கூட்டி விட்டதுன்னா வரப்போகிறது சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? சொப்பன்னு சொல்லலாம். சொப்பண்டா என்னன்னா சம் ஆஃப் ப்ராடக்ட், பெருக்கங்களின் கூட்டுத்தொகை. பொஸ்ஸண்டா என்னன்னா ப்ராடக்ட் ஆஃப் சம், கூட்டங்களின் பெருக்குத்தொகை. சரிதானே? பாரம் எக்ஸ்டம் எல்லாத்தையுமே பெருக்கி விட்டோம்னா பொஸ் வரும். மின்டம் எல்லாத்தையுமே கூட்டி விட்டோம்னா சொப் வரும். மின்டம் என்றா இருக்கிற எல்லாத்தையுமே பெருக்கணும், கொண்டு வரணும். மெக்ஸ்டம் என்றா இருக்கிற எல்லாத்தையுமே கூட்டணும், பூஜ்ஜியம் வரும். ஒன்றுக்கு நேரே பெருக்கணும், பூஜ்ஜியத்துக்கு நேரே கூட்டணும். அப்படி கூட்டி வர எல்லாத்தையுமே பெருக்கி விட்டோம்னா பொஸ் வரும். இது பெருக்கி வர எல்லாத்தையுமே கூட்டி விட்டோம்னா சொப் வரும். இப்போ பாயிண்ட்டுக்கு வா. சரிதானே?
புக் எடுத்து தரப்பட்ட பூலியன் கோவையை முழுவதும் நிரப்பியாக இது என்ன விஷயம் எடுத்துருக்கேன் சொப்பு பொஸ். இப்போ இங்கே இந்த சொப்புக்கும் பொஸுக்கும் பூலியன் கோவை எழுதிக்கு பூலியன் கோவையில் 2 வகை எழுதிக்கு சரிதானே. ஒன்று வந்து சொப், இன்னொன்று பொஸ். இப்போ இந்த சொப்புக்கும் பொஸுக்கும் இடையில 3 தொடர்புகள் இருக்கு. ஒன்று வந்து என்னன்னா இந்த சொப்பை பொஸ்ஸாக மாற்றலாம், இந்த பொஸ்ஸை சொப்பாக மாற்றலாம் சரிதானே. அது முதலாவது வகை. ரெண்டாவது வகை என்னன்னா இந்த சொப்புக்குரிய பொஸ். அதாவது இந்த சொப்பை எப்படி எடுத்திருப்பேன், ஒரு உண்மை அட்டவணையில் வந்து எடுத்திருப்பேன். அந்த உண்மை அட்டவணையில் சொப்பு இருக்கா, அந்த உண்மை அட்டவணையில் பொஸ்ஸும் இருக்கத்தானே வரும். அப்போ அந்த உண்மை அட்டவணைக்குரிய பொஸ் எடுக்கிறேன். சொப்பை பொஸ்ஸா மாத்துறன்றது வேறு, அந்த சொப்புக்குரிய பொஸ் எடுக்கிறன்றது வேறு சரிதானே. சொப்புக்குரிய பொஸ்ஸன்னா இந்த சொப்பு இருக்குமே ஒரு உண்மை அட்டவணை, அந்த உண்மை அட்டவணையில் இருக்கிற பொஸ் எடுப்பேன் சரிதானே. இப்போ அடுத்ததாக ஒன்று இருக்கு நியம ஸ்டாண்டர்ட் சொப், ஸ்டாண்டர்ட் பொஸ். அதாவது இதை வந்து ஸ்டாண்டர்டாக மாற்றுது. அதை வந்து கடைசியில் பார்ப்போம் சரிதானே. எப்படி 3 வகை இருக்கு. இப்போ அந்த 3 பார்த்தீங்கன்னா இங்கே படிக்கிறோம் இன்னைக்கு. சரி, இப்போ முதலாவது வகை எப்படி சொப்பை பொஸ்ஸாக மாற்றுற, பொஸ்ஸை சொப்பாக மாற்றுற. நான் சொப்புக்குரிய பொஸ் இல்லை, சொப்பை பொஸ்ஸாக மாற்றுற, பொஸ்ஸை சொப்பாக மாற்றுற. என்ன பண்ணணும்னா இங்கே பாருங்களா, A B சமம் B பார் A சரியா. A வேணாம் B பார் A பார் சரியா. இது ஒரு சொப் தானே, ஒத்துக்கொள்ளையில் அது ஒரு சொப் பண்ணி நம்ம பெருக்கப்பட்டிருக்கு, பெருக்கப்பட்ட எல்லாமே கூட்டுப்பட்டிருக்கு சரி. அப்போ இது ஒரு சொப்கோவை. இப்போ இந்த சொப்கோவையை நான் பொஸ்கோவையாக மாற்றணும்னா ஒரு இதுவுமே இல்லை, 2 ஸ்டெப் தான். ஒன்று முழுவதின் பார் வந்து அட் பண்ணுது, அட் பண்ணிட்டு முழுவதின் பார் கண்டா கீழே சுருக்கலாமா. இது சொப்கோவையா, சம் ஆஃப் ப்ரொடக்ட், பெருக்கங்களின் கூட்டுத்தொகை. ப்ரொடக்ட் ஆஃப் சம்மண்டா தான் பொஸ், என்னது கூட்டுத்தொகைகளின் பெருக்கம். பொஸ் வந்து மேக்ஸ்டம் வச்சு செய்கிறேன், சொப் வந்து மின்டம் வச்சு செய்கிறேன் சரிதானே. இன்னொரு கப்பல் ரெக்கார்டிங் பாரு மெச்சுக்கு போன ஒரே காலத்தால் நம்ம வந்து சொல்லாமல் இருக்கேன் சரி. இங்கே பேர் இந்த சொப்பை இப்போ எப்படி பொஸ்ஸாக மாத்திரண்டா ஒரு இதுவுமே இல்லை, சின்னதாக ஒரு சரி கீழே இறங்கி ஒரு முழுவதின் பார் அட் பண்ணுவோம். முழுவதின் பார் அட் பண்ணிட்டோம்னா சுருக்கலாமா, முழுவதின் பார் அட் பண்ணால் சுருக்கலாமா, கொஞ்சம் சுருக்கலாமா. என்ன பண்ணணும்னா திரும்ப முழுவதின் பார் உடைக்கணும், உடைச்சி இரட்டை நிரப்பதியை யூஸ் பண்ணோம்னா சரி. எப்படி மாறணும்னா இந்த சொப்பு வந்து பொஸ்ஸாக மாறும். இப்போ மாற்றி காட்டுறாங்களா, சொப்பை எப்படி பொஸ்ஸாக மாற்றுறா சிம்பிளாக ஒரு வேலை தான். அதே மாதிரி தான் பொஸ்ஸை சொப்பாக மாற்றுறது. ஒரு முழுவதின் பார் அட் பண்ணணும், அட் பண்ணிவிட்டு அதை சுருக்கினோம்னா விட வரும். பாருங்களா இது எப்படி வரப்போகுதுன்னா ஏபி பார் டாட் BA பார் இப்படி தானே மாறப்போகுது. டிமோன் யூஸ் பண்ணோம்னா இப்போ அடுத்ததாக என்ன நடக்க போகுதுன்னா A பார் சக B பார் டாட் B சக இப்படி மாறப்போகுது. இது மதிமோகன் இரட்டை யூஸ் பண்ணோம்னா இப்போ இப்படி இந்த சொப் வந்து இப்படி பொஸ்ஸாமல் இருக்குது, கூட்டுப்பட்டு பெருக்கப்பட்டு. கூட்டினதெல்லாம் பெருக்கி விட்டோம்னா அது பொஸ், பெருக்கி விட்டதெல்லாம் கூட்டி விட்டோம்னா அது சொப். இப்போ சரிதானே. இப்போ இதே திரும்ப தான் மாற்றி காட்டும். இப்போ இது ஒரு பொஸ்கோவை சரிதானே. இந்த பொஸ்கோவையை நான் இப்போ சொப்பாக மாற்றணும்னா என்ன பண்ணணும், திரும்பி சொல்லிட்டேன்னா பொஸ்ஸுக்குரிய சொப்பு இல்லை, பொஸ்ஸுக்குரிய சொப்புன்னு சொன்னாங்கன்னா அதில் உண்மை அட்டவணையிலேருந்து எடுக்கணும். பொஸ்ஸை சொப்பாக மாற்றுங்கன்னு மட்டும் சொல்கிறாங்கன்னா ஒரு முழுவதின் பார் பண்ணணும். அந்த வசனத்தை நோட் பண்ணிக்கணுமா. இப்போ இது திரும்ப நம்ம இப்போ பொஸ்ஸை சொப்பாக மாற்றணும்னா சிம்பிளாக செய்ய வேண்டிய வேலை ஒரு முழுவதின் பார் அட் பண்ணுறோம். அட் பண்ணிட்டு சுருக்கி நம்ம இது எப்படி வரப்போகுது, A பார் சக B பார் தனியாக ஒரு பார் சக B சக A தனியாக ஒரு பார் வரப்போகுது. இப்போ இதை திரும்ப சுருக்கினோம்னா AB சக A பார் B பார் வரப்போகுது. இப்போ இது இங்கே வந்துட்டாங்க இந்த கோவை இங்கே. அப்போ இதுதான்
சொப்பை பொஸ்ஸா மாத்துற, பொஸ்ஸை சொப்பா மாத்துற. சொப்புக்குரிய பொஸ்ஸன்னு சொன்னாலும் சரி, பொஸ்ஸுக்குரிய சொப்பன்னு சொன்னாலும் சரி, உண்மை அட்டவணைகள் தான் எடுக்கணும். அது அப்படி என்ன எடுத்ததான் பார்ப்போம். ஆனால் சொப்பை பொஸ்ஸா மாற்றுங்க, பொஸ்ஸை சொப்பா மாற்றுங்கன்னா ஒரு இதுவுமே இல்லை. ஒரு முழுவதின் பாரை ஆட் பண்ணிட்டு சுருக்கிட்டு வந்துருங்க. சரி சரி. இப்போ அதில் இந்த பயிற்சிகள் செய்வோம். நோட் பண்ணுற மாதிரி ஏதாவது இருக்கா? நோட் பண்ணுற மாதிரி ஒன்றும் இல்லை. முதலாவது பயிற்சி செய்வோம். பின்வரும் பொஸ்கோவைகளை சொற்கோவைகளாக மாற்றுவோம். சரி முடியும். என்னடா ஆட்டோ ஃபோக்கஸ் ஆகிட்டு சரி. இப்போ அது அவ்வளோ தேவையை காட்டு. சரி முதலாவது பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி சொல்லுங்க. ஏபிசி சொன்ன ஏபி பார் சி ஏ பார் பி பார் இப்போ இது ஒரு சொல். இது ஒரு சொல். சரிதானே? இப்போ இதை எப்படி சொல் பண்ணி கண்டுபிடிச்சிக்கணும்னா மின் டேர்ம்ஸ் எல்லாமே கூட்டுப்பட்டி, அதாவது பெருக்கி பெருக்கி எல்லாமே கூட்டுப்பட்டிக்கு. அப்போ இது ஒரு சொற்கோவை. இப்போ அவங்க சொப்புக்குரிய பொஸ்ஸன் கேட்கல, சொப்பை பொஸ்ஸா மாதிரி தான் கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு முழுவதின் பார் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணோம்னா என்ன நடக்கும்? அடுத்த ஸ்டெப்பில் தனித்தனியாக எல்லாத்துக்கும் பார் கொடுக்கணும். தனித்தனியாக எல்லாத்துக்கும் பார் கொடுக்கணும். இப்போ இந்த தனித்தனியாக கொடுத்த பார் எல்லாமே திரும்ப லீமாவன் சொல்லி யூஸ் பண்ணி உடைக்கணும். உடைச்சோம்னா ஓகே இப்படி வரப்போகுது. இதுதான் இந்த சொப்புக்குரிய பொஸ். சரிதானே? இப்போ அடுத்த கேள்வி இருக்கணும். A bar BC A bar BC AB bar C AB bar C A bar B bar C A bar B bar C. சரி, இதை இப்போ அவங்க என்ன கட்டிக்காங்க? சொப்பை பொஸ்ஸா மாற்றுங்க மட்டும்தான் கட்டிக்கலாம். அப்புறம் ஒரு முழுவதின் பார் ஆட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு டிமோகன்ஸ் விதியை இந்த ப்ளஸ்ஸுகளை மையமாக வச்சு உடைக்கணும். உடைச்சோம்னா இப்படி வரப்போகுது. இப்போ இப்படி வரத திரும்ப இந்த இதுக்குள்ளே இருக்கிற டொட்டுகளை மையமாக வச்சு உடைக்கும். ஏன்னா இங்கேயும் முழுவதும் பார் இருக்கு. இப்போ அடுத்த மற்ற முதலாவது இதை இப்போ வாங்க இது வந்து பொஸ்கோவை. பொஸ்கோவை எப்படி கண்டுபிடிச்சோம்? கூட்டுப்பட்டு எல்லாமே பெருக்குப்பட்டு. அப்போ இது ஒரு பொஸ்கோவை. இப்போ பொஸ்ஸுக்குரிய சொப்பண்ணவங்க கேட்கல, பொஸ்ஸை சொப்பா மாற்றுக்கு தான் கேட்டுக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்னா முழுவதின் பாகம் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிட்டு தனித்தனியாக கொடுக்கணும். முழுவதின் பாகம் ஃபஸ்ட்டு வரப்போகுது. இப்போ இதை திரும்ப டிமோகன்ஸ் விதி யூஸ் பண்ணி உடைக்கணும். சும்மா இதான் எப்படி உடை.
குயிக்காக நீங்கள் செய்யலாம். இதுக்கு அவ்வளோ டைம் எடுக்காது. எழுதலையா அடுத்த சொல்லுங்க. A bar plus B plus C into A plus B bar plus C A plus B bar plus C into A bar plus C into A bar plus C plus C. இதை சுருக்கிறதுக்கு முதல்ல நான் சொல்லிக்கொள்கிறேன். இதை நம்ம பொஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஆனால் இது ஸ்டாண்டர்ட் பொஸ் இல்லை, இது ஒரு ஸ்டாண்டர்ட் பொஸ். இங்கே இது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுது சும்மா சொல்லுவாங்க. அங்கேயும் 3 இன்புட் தான் இருக்குது, இங்கேயும் 3 இன்புட் தான் இருக்குது. 3 இன்புட் ஏபிசி. அதான் அடுத்த சொல்லுவாங்க. அங்கேயும் 3 இன்புட் தான் இருக்குது ஏபிசி இருக்குது, இங்கேயும் 3 இன்புட் தான் ஏபிசி இருக்குது. இது ஒரு உண்மை அட்டவணையிலிருந்து எடுக்கப்பட்ட கோவை. சரிதானே? உண்மை அட்டவணையிலிருந்து எடுக்கமெண்டா மேக்ஸ்டம் என்று எடுக்கமெண்டா 3ஐயும் சேர்த்து தான் நம்ம எடுக்கலாம். சரிதானே? அப்படி 3ஐயும் சேர்த்து எடுக்கக்கூட 3 இன்புட்டுமே எல்லா டேர்ம்ஸ்லேயுமே வரும். அதாவது இங்கே இருக்கிற உறுப்புலையும் சரி, இங்கே இருக்கிற உறுப்புலையும் சரி, இங்கே இருக்கிற உறுப்புலையும் 3 டேர்ம்லேயும் வரும். அப்படி 3ல் 1 குறைஞ்சாலும் அதை நார்மல் பொசிஷன் சொல்லுவோம். ஸ்டாண்டர்ட் பொசிஷன்றது வந்து 3ஐயும் சேர்த்த மாதிரி செய்கிறது. இதை எப்படி நம்ம இப்போ 3 வாரமாக செய்கிறோன்றதை பற்றி படிக்கிறது தான் ஸ்டாண்டர்ட் சொல். அது இன்றைக்கு படிக்க வராது, அடுத்த கிளாஸில் வரும். சரி, இப்போ இதை சுருக்கி காட்டுறேன். இதை வந்து பொஸ்ஸை சொப்பா மாதிரி சொல்லிட்டாங்க. சரியா? பொஸ்ஸை சொப்பா மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன பண்ணணும்? முழுவதும் பாகம் ரெட் பண்ணணும். ஓகே, முழுவதும் பாகம் ரெட் பண்ணணும். இங்கே பாருங்க காய்க்காம முழுவதும் பாகம் வரப்போகுது. இதை எப்படி திரும்ப உடைக்கலாம்னா திரும்ப டிமோகன்ஸ் விதி யூஸ் பண்ணி உடைக்கணும். விளங்கு தானே? நான் அப்படி வைக்கணும். இதான் எது புரிய விட. சரி, அப்படி நோட் பண்ணிக்கிறேன். இது ஒன்றும் இல்லை. இதை எப்படி ஸ்பீடாக உடஞ்சி வச்சு எடுக்கிறேன்னா நல்லா பாருங்களா, இந்த ப்ளஸ் எல்லாமே டொட்டா மரபு பேசினாங்க. இந்த ப்ளஸ் எல்லாமே டொட்டா மரபு. சரிதானே? இங்கே ஒரு பார் இருக்கேன்டா, இதுக்கு தனி பார் வரக்குள்ள இரட்டை நிரப்பு விதி யூஸ் பண்ணி பார் எல்லாம் போயிடும். அப்போ இல்லாததுகளுக்கு தான் பார் வரப்போகுது. அப்போ உடஞ்சிட்டு வரவங்க என்ன செய்யணும்னா பார் இருக்கிறது பார் போடணும், மிச்சம் அது பார் போட்டுருக்காங்க. இங்கே சக இருக்கேன்னா இங்கே ப்ளஸ் போடணும், இங்கே ப்ளஸ் இருக்கேன்னா அந்த சக வந்து மாற்றணும். ப்ளஸ் இருக்குன்னா டொட்டா மாட்டோம். அழித்தி 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 சொப் அல்லது பொஸ்ஸுக்கு சமனான பொஸ் அல்லது சொப். இதை காண்றது தான் இப்போ அடுத்தா பார்க்கணும். இவ்வளோ நேரம் பார்த்தது ஒரு சொப்பை எப்படி பொஸ்ஸாக மாற்றுறேன், இன்னொரு பொஸ்ஸை எப்படி சொப்பாக மாற்றுறது. இது சொப்பிற்குரிய பொஸ், பொஸ்ஸுக்குரிய சொப். ஏண்டா சொப்பன்ற அந்த கோவை வந்து ஏதோ ஒரு உண்மை அட்டவணையிலேருந்து தான் எடுத்துக்கிட்டோம். சரிதானே? அப்படி எடுக்கப்பட்ட அந்த உண்மை அட்டவணைக்கு தானே அந்த உண்மை அட்டவணையில் இருக்கக்கூடிய மற்ற பொஸ்ஸைத்தான் நம்ம இப்போ காணணும். இது எப்படி காட்டுறா போயிட்டு பாருங்களா. தரப்பட்ட அட்டவணையில் மின்டேர்ம்களை பயன்படுத்தி பெற்றுக்கொள்ளப்படும் சொப் சமன்பாடு அதே அட்டவணையில் மெக்ஸ்டேர்ம்களை பயன்படுத்தி பெற்றுக்கொள்கின்ற பொஸ் சமன்பாட்டிற்கு சமனாகும். இதுக்கு என்ன பண்ணணும் தெரியுமா? ட்விட்டரில் போட்டு திரும்ப எழுதணும். அவ்வளோ வேற ஒன்று சரியா ரொம்ப. இப்போ அதில் முதலாவது எக்ஸாம்பிள் பாருங்களா. A bar B bar சமன் A bar B D. இது ஒரு என்ன கோவை? அப்போ இதுக்குரிய பொசன் கேட்காங்கன்னா சொப்பை பொஸ்ஸாக மாற்றினு சொல்லியிருந்தாங்கன்னா முழுவதும் மரட் பண்ணிக்கணும். இதுக்குரிய பொசன் கேட்காங்கன்னா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு இதில் இங்கே ஸ்டாண்டர்ட் வடிவத்தில் இருக்குது. ஸ்டாண்டர்ட் வடிவத்தில் இருக்கேன்னா ஏஎம்பியையும் என்னது போடணும். ஏஎம்பியையும் போடணும். இன்புட்டு
இதில் அவுட்புட்டை கியூன்னு எடுத்துட்டு 0 சரிதானே இந்த ஏ பார் பி பார் என்றா அது என்ன இருக்கும் சரி ஏ பார் பி பார் ஒன்று மட்டும் இருக்கும் ஏ வந்து அந்த டைம் என்ன வாங்கிருக்கும் 0 இருக்கு 0 மாறினத்தை இது ஒரு மின்டம் தானே அப்போ ஒன்று தூக்கி போடணும் மின்டம் இலக்குகள் என்ன ஒன்று தானே இந்த மின்டம் வந்து எப்படி தோன்றிருக்கும் இங்கே உண்மையற்ற வகையில் ஒன்று இருந்திருக்கும் அந்த ஒன்றுக்கு நேரே இருக்கிற ரெண்டையும் பெருக்கி ஒன்று வர மாதிரி செஞ்சுருக்கேன் சரிதானே இப்போ அதே மாதிரி இதுல இருந்து பார்த்து உண்மையற்ற வகையை நிரப்பணும் ஏ பார் பி பார் என்று இருக்கின்ற ஒரு இடத்தை இந்த ஏ வந்து அந்த டைம் 0 இருந்திருக்கும் பி வந்து 0 இருந்திருக்கும் அப்போ 0 பெருக்கப்பட்ட ஒன்று வரணும் போட்டேன் சரியா 0 பெருக்கப்பட்ட ஒன்று வந்துட்டு இப்போ ஏ பார் பி என்று இருக்கு அப்போ இந்த டைம்ல ஏ என்ன இருந்திருக்கும் பாருங்களா வேலை பாருங்களா ஏ பார் பி பார் என்று இருக்கு இது ஒரு மின்டம் சரிதானே மின்டம் என்றால் இது ரெண்டுமே பெருக்கப்பட்ட ஒன்று தான் வந்திருக்கும் எனக்கு ஏ என்று ஒன்று இருக்கின்றா அது ஒன்றா தான் இருந்திருக்கு உண்மையற்ற ஏ பாரும் பி பாரும் பெருக்கப்பட்ட ஒன்று வருதுண்டா குறித்த அந்த சந்தர்ப்பத்தில் ஏ வந்து 0 இருந்திருக்கு சரிதானே சரி ஏ பார் எப்படி காட்டுறது ஏ பார் ஒன்றா இருந்திருக்கும் பி பார் ஒன்றா இருந்திருக்கும் இப்படி இருக்கிறதாலாம் பெருக்கப்பட்டு நமக்கு கூட ஒன்று வருது அப்போ அந்த டைம்ல ஏ என்ன இருந்திருக்கும் ஏ பார் ஒன்றுண்டா 0 பி என்ன இருந்திருக்கும் 0 அப்போ இந்த 0 பெருக்கப்பட்ட ஒன்று வந்துருக்கு நமக்கு உண்மையாட்டவங்க சரிதானே அப்போ இங்கே பார்க்கணும் இங்கே 0 இருக்கு சரியா உண்மையாட்டவங்களை பார்க்கணும் அங்கே கொண்டு தொண்டை போடணும் அடுத்ததா ஏ பார் பி என்று இருக்கு இங்கே பி நார்மலாக இருக்கா பி கட்டாயம் ஒன்றா தான் இருந்திருக்க போகுது சரியா ஏ பாரை பெருக்கி தான் நமக்கு விடை ஒன்று கிடைக்கிறதா ஏ என்ன இருந்திருக்கும் 0 இருந்திருக்கும் அப்போ 0 தர ஒன்று எவ்வளோ தெரிவிக்கு 0 தர ஒன்று அப்போ எவ்வளோத்த ஒன்று வந்திருக்க போகுது சரிதானே மிச்சம் ரெண்டுமே 0 தான் இருக்கு மிச்சம் இருக்கிற ரெண்டுமே 0 தானே இருக்கணும் ஒன்று நம்ம போட்டுட்டோம்னா மிச்சம் இருக்கிற எல்லாமே என்ன 0 தானே இருக்கும் இப்போ இதுல இருந்து இது ரெண்டு நெக்ஸ்ட் டைம் எடுத்து அது பொஸ்டல் வரும் சரிதானே நெக்ஸ்ட் டைம் எடுத்து பொஸ்டல் நம்ம என்ன வரும் ஏ பார் சக சி என்று வரப்போகுது இதுக்கு என்ன வரப்போகுது ஏ பார் சக பி பார் வரப்போகுது இது உண்மை இப்போ இது ரெண்டையும் பெருக்கி விட்டோம்னா இதுக்கு சமனான பொஸ்டல் சரிதானே இது சமன் ஏ பார் சக பி தர ஏ பார் சக பி பார் சரிதானே என்ன அதுக்கு முழுவதும் மார்க் போட்டாலே தான் அங்கே யோசிக்கலாம் சில டைம் அது பொருந்துமா நான் பல டைம் பொருந்தாது அதால் இதுக்கு இருக்கிற ஒரே ஒரு மெதை இந்த சொப்புக்குரிய பொஸ் கேட்காங்கன்னா உண்மையாட்டவனை அடிச்சு அதில் எந்த எழுதுவா சரிதானே அது வந்து பெஸ்ட் மெதட்டாக இப்பளையே வராத மெதட்டாக இப்போ அது கீழே இருக்கிற கேள்வியை வச்சுங்க இது விளங்கிட்டேன் அதை திரும்ப சொல்லணுமா நல்லா பாரு இது வந்து மின்டம் சரியா மின்டம் வந்து அதில் இலக்கம் அப்போ என்ன நடந்திருக்கும் இதுவும் பெருக்கப்பட்ட ஒன்று வந்திருக்கும் இதுவும் பெருக்கப்பட்ட ஒன்று வரணும்னா கட்டாயம் ரெண்டு ஒன்றாக சரிதானே மின்டம் திரும்ப கேட்க இவ்வளோ நேரம் என்ன தரா நீ சொல்லிக்கிட்டு வந்து டேய் இது என்ன போவேன்னு சொல்லுவோம் சொப்போ வேண்டாம் மின்டம்ங்கிறது கூட்டுத்தொகை தான் சொப்போ சரியோ மின்டம் வந்து இது ஒரு மின்டம் இதில் இருக்கிற ஒரு டேர்ம் வந்து மின்டம் சரியா இப்போ இதுவும் பெருக்கப்பட்ட ஒன்று தான் வரணும் அது ஷுவர் மின்டம் எல்லாம் அதான் நடக்கும் இப்போ இதுவும் கூட்டுப்பட்டு 0 தான் வரணும் அது நெக்ஸ்ட் டைம் அப்படி தான் நடக்கும் இப்போ இதுவும் மற்ற கேள்வி இதுவும் பெருக்கப்பட்ட ஒன்று வருதுன்னா இதுவும் ஒன்றா தான் இருந்திருக்கணும் இதுவும் ஒன்றா தான் இருந்திருக்கணும் ஒரு குறித்த சந்தர்ப்பத்தில் ஏ பார் ஒன்றா இருக்கா ஏ என்ன இருந்திருக்கும் 0 தான் இருந்திருக்கும் குறித்த சந்தர்ப்பத்தில் பி பார் ஒன்றா இருக்கா பி என்ன இருந்திருக்கும் 0 அப்போ 0 தர 0 என்றது உங்களுக்கு சமனாக வரணும் அங்கே துத்தம் 0 1 இப்போ இதை எடுப்போம் சரிதானே ஏ இது 1 தர ஒன்றுன்னு இருந்திருக்கும் பி சமனம் ஒன்று நேரடியாகவே தெரிஞ்சிச்சு இப்போ ஏ பார்ன்றது அந்த சந்தர்ப்பத்தில் ஒன்றாம் அப்போ ஏ என்ன இருந்திருக்கும் 0 தர ஒன்றுன்றது எனக்கு ஒன்று சமனம் வரும் எங்கே இருக்குது 0 தர ஒன்று
இப்போ இந்த 2 இடமும் 1 வருதுண்டா டுட்டபிள்ல நம்ம வேற என்ன பெருமானம் போடலாம் 2 3 எல்லாம் போட்டு விடலாமா 0 தான் போடலாம் அப்போ மெஜாரிட்டியில் எல்லாமே 0 தான் 0 போட்டு அதில் இந்த மேக்ஸ்டம் எடுத்துட்டு இங்கே போஸ்கோ எழுதுனா சரி மேக்ஸ்டம் அப்படி எடுக்கணும் பாரு எனக்கு இலக்கு வந்து 0 1 கூட்டினாலும் 0 ஆகுமா ஆகாது அப்போ ஏ பார் சக சி ஏ பார் சக பி எனக்கு இலக்கு வந்து 0 இதில் நீங்கள் கூட்டினா 0 ஆகுமா ஆகாது அப்போ ஏ பார் சக பி தான் அப்படி போட்டு But very good. Thank you.